யூத மக்களுடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தேசமானது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. தேசத்திலே மகிழ்ச்சி இல்லை. தேசம் முழுவதுமாக ஆழ்கடிப்பு உண்டாயிருக்கிறது. தேசம் மகிழ்ச்சியினால் காணப்படவில்லை. பாலஸ்தீனம் காசாவில் இருந்து ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருக்கிறபடியினால் அங்கே போராட்டம் தீவிரமாக இருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பென்யமின் நெதன்யாகு என்கிற ஒரு மனிதன் உண்டு. இவர் ஒரு யூதர். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர். 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசமானது உருவாக்கப்பட்டது. ஒரு இளங்கிளை தோன்றியது. அந்த இளங்கிளை தோன்றி இப்போது 75 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இப்பொழுது உலகத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் நிற்கிறோம். யுத்தங்களும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் கலங்காதிருப்பீர்களாக. இது நடந்தே தீரும். நீங்கள் இதை காது கொடுத்து கவனமாக கேளுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம். இதோ அக்காலத்திலே அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். யூதா தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாகவே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பிற்பகுதி. அக்காலத்திலே நான் உங்களுக்கு சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இது கிமு 630ஆம் ஆண்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா இருக்கிறது. இதனுடைய நிறைவேறுதலை குறித்து நாம் பார்க்கலாம். யூத ஜனங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா நாடுகளிலும் புகழப்படுவார்கள் என்பதும், அவர்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் நாட்களில் இது நடக்கும் என்றும், பூமியில் உள்ள ஒரு ஜாதியாரின் மத்தியில் மட்டுமல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதியாரின் மத்தியிலும் இந்த யூத ஜனங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைந்திருப்பார்கள் என்றும் ஆண்டவர் கூறியிருக்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யூத ஜனங்கள் தங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டுக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வாக்குத்தந்த நாடு இஸ்ரவேல் என்னும் நாடு. இந்த இஸ்ரவேல் என்கிற நாடு இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக எகிப்தும் அரேபிய நாடுகளும் லெபனான் என்கிற நாடும் சேர்ந்து இப்பொழுது பயங்கர போர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ லெபனான் என்கிற நாடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் புரிந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனம் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேல் என்கிற நாட்டுக்கு ஆதரவு தருகிற அநேக நாடுகள் உண்டு. அதில் இந்திய நாடும் ஒரு நாடாக இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆதரவாய் இந்திய நாடு இப்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்திலே நடந்த யுத்தமானது தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஆம்புலன்ஸ் சவுண்ட் தான் அதிகமாக இருக்கிறது. யுத்தத்தினுடைய கொடுமையானது உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறையிருப்பு திருப்பப்படும் காலம் இதுதான் என்று நிச்சயமாக அறியலாம். அதோடு கூட எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும் காலம். அருமையானவர்களே, கிபி 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி எருசலேம் யோர்தான் நாட்டின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாளே நிறைவேறிவிட்டது என்பதை நாம் அறியலாம். ஆகவே செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கூறிய அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிற அக்காலத்திலே என்பது நம் காலத்தை தான் குறிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நம் காலத்தில் இந்த யூத ஜனங்கள் எவ்விதமாய் புகழும் கீர்த்தியும் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். இந்த காலத்திலே யூதர்கள் எவ்விதமாய் அவர்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். அந்த தற்கால உலகத்திலே 2/3 பாக மக்கள் மோசே, இயேசு கிறிஸ்து, கார்ல் மார்க்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற யூதர்களின் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவ மதம் உண்டாகி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை ஆண்டவர் பரப்புவதற்காக வரவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்றால் மதமாக ஒரு சிலரால் கணிக்கப்பட்டு அது கத்தோலிக்க மதமாக இருக்கிறது.
நல்லா கவனிங்க, மோசேயின் மூலமாய் எபிரேயருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் பிற்காலத்தில் உலக நியாயங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. யூத மதம் உருவானதே மோசேயிடத்திலிருந்து என்றும் கூறலாம். பருக் ஸ்பினோசா என்னும் யூதர் தற்கால தத்துவ சாஸ்திரத்திற்கு வித்திட்டிருக்கிறார். காரல் மார்க்ஸ் என்ற யூதர் பொது உடைமை கொள்கையை உலகத்துக்கு அறிமுகம் செய்து பரப்பியவர். அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற யூதர் பௌத்தீக சாஸ்திரங்களில் பல அரிய தத்துவங்களை நிலைநாட்டி அநேக புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோலி பௌதீக சாஸ்திர வல்லுநராய் இவர் காணப்பட்டார். மருத்துவ சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அநேக அரிய மருந்துகளையும் அரிய தத்துவங்களையும் உலகத்துக்கு கொடுத்தவர்கள் யூதர்களே. யூதர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதை குறித்த காரியத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரண தலைவலி நீங்க ஆஸ்பிரின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் பேயர் என்ற யூதர். பல்வலி நீங்க உபயோகப்படுத்தும் நோவோகைன் போன்ற மருந்துகளை கண்டுபிடித்தவர் டிராஃபோ என்ற யூதர். சாலமோன் ஸ்டிக்கர் என்கிறவர் தான் இருதய சிகிச்சைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு? டிஜிட்டாலிஸ் என்ற மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதே போல அப்பெண்டிசைட்டிஸ் வியாதியை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்பதை கண்டுபிடித்தவர் வாசர்மான் என்கிற மனிதர். இவர் ஒரு யூதர். குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் வராமல் தடுக்க போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் யோனத்தான் சால்ட்ஸ் என்ற யூதர். காசா நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் யார் தான்? யூதர்கள் தான். இஸ்ரவேலர்கள் கண்டுபிடித்தது லேசர் கதிர்கள். அறுவை சிகிச்சை வெகு சுலபமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த முறையை அநேக உலக நாடுகளின் மருத்துவமனைகளில் விசேஷமாக அமெரிக்காவில் கையாளுகிறார்கள். இரத்தத்தை பற்றிய ஆராய்ச்சியில் இஸ்ரவேலிய மருத்துவ ஆராய்ச்சியாளர் அதிக முன்னணியில் இருக்கிறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளர்களோடு கூட்டாக ஆராய்ச்சி செய்ய முன் வந்திருக்கின்றார்கள். கருமையானவர்களே, யூதர்களோடு இவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள். யூதர்களுடைய மருத்துவ கண்டுபிடிப்புகளை எழுதினால் அட்டவணை நீண்டு கொண்டே போகும். கணக்கு போடும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்த யூதர்கள் தான். இந்த கணக்கு போடும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஆபிரகாம். ரேடியோ அலைகளை கண்டுபிடித்தது யாருன்னா இந்த யூதர்கள் தான். ரேடியோவை கண்டுபிடிக்க உதவியவர் ஹென்ரிக் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார். அதே போல கிளைடர் முறையில் பறப்பதை ஓட்டோ வில்லியன்ஸ்தால் என்ற யூதன் முதலில் கண்டுபிடிக்க, அதைத் தொடர்ந்து ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விமானத்தை கண்டுபிடித்தவர்களும் யூதர்கள் தான். ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர்களும் யூதர்கள் தான். சூரியனை சுற்றி வரும் கிரகங்களில் ஒன்றாகிய யுரேனஸ் கிரகத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹெர்சல் என்ற யூதர். அப்ப யூதருடைய கண்டுபிடிப்புகளுக்கு கணக்கே இல்லாமல் இருக்கிறது. யூதர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவ்வாறாக ஆண்டவர் இந்த ஜனத்தை பற்றி ஞானமும் விவேகமும் உள்ள ஜாதி என்று சொல்லுகிறார். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஞானமும் விவேகமும் உள்ள ஜாதி என்ற வாக்கு இக்காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி இந்த கடைசி உலகத்தினுடைய முடிவு இருக்கிறது. எனவே இஸ்ரவேல் சமாதானம் அடைய வேண்டும். இஸ்ரவேலுடைய நாடு தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி யுத்தமானது அநேக உயிர்களை பறிக்கும். பொறாமை ஏற்படுது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் நாடு நன்றாக வளர்ச்சி அடைகிறது. 2 விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம். அவங்களுடைய முறைகள் சரியான முறைகள். மருத்துவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயந்திரங்களை அதிகமாய் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கு அவர்கள் தான் நிறைய அவர்கள் உற்பத்தி செய்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நாட்டுக்கு விரோதமாக பலவிதமான நாடுகள் எழுப்பி நிற்கிறது. இதனால யுத்தங்களுடைய செய்திகளை அதிகமாக நாம் கேள்விப்படுவோம். உலக யுத்தமானது வர இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேலர் கண்டுபிடித்திருக்கும் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை அகற்றக்கூடிய ரோபோக்களை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் கண்டுபிடித்திருக்கும் இயந்திரத்தின் மூலம் ஒரே ஆள் 350 ஏக்கருக்கு அந்த ஏக்கர்ல இருக்க நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவரை பார்த்து கொள்ள முடியுமே. தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுதே எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்ய. இஸ்ரவேலர்கள் என்ன ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புறஜாதிகளாகி எங்களை ரட்சிப்பை அடைய வைத்தீரே, ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களே, அவங்களும் ரட்சிப்படைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.